அம்மா அப்பா சினி பிக்சர்ஸ் விஎஸ் சசிகலா பழனிவேல் வழங்க சாயா படத்தை தயாரித்து இயக்குறாரு விஎஸ் பழனிவேல். சாயா என்பதற்கு சக்தி நிறைந்த பொருள்னு அர்த்தமா. அந்த சக்தி நிறைந்த வார்த்தைக்கும் ஆத்ம சக்திக்கும் நல்ல நோக்கத்துக்குமான தொடர்பு இருக்கிறதால படத்துக்கு சாயான்னு பெயர் வச்சிருக்காங்களாம். இந்த படத்துல சந்தோஷ் என்கிற புதுமுகம் அறிமுகமாறாரு. அவரோட கதாநாயகியா காயத்ரி நடிக்கிறாங்க. இவர் டூரிங் டாக்கீஸ் படத்துல ஏற்கனவே நடிச்சாங்க. இன்னொரு கதாநாயகியா ஓம் சாந்தி ஓம் படத்துல நடிச்ச கௌதமி சௌத்ரி நடிக்கிறாங்க. காட்டுக்குள்ள நடக்கிற கடுமையான சண்டை பயிற்சி காட்சிகள்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவரா நடிக்கிறாரு சோனியா அகர்வால். வன இலாக்கா அதிகாரியா சோனியா அகர்வால் நடிக்கிறாங்க இந்த படத்துல. சோனியா அகர்வாலுக்கு இந்த படம் ஒரு மாறுபட்ட இமேஜை உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆக்ஷன் ரூட்டையும் போட்டு கொடுக்கும் படமாகவும் இது அமைய வாய்ப்பு இருக்கு. இதுவரை எடுக்கப்பட்ட பேய் படங்கள்ல ஆவிகளை பத்தி மட்டுமே பேசியிருக்காங்க. பயம் காட்டுவதையும் சப்தங்களால மிரட்டுவதையும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இந்த படம் புனிதமான ஆத்மாக்கள் பற்றி பேசுற படம். ஆத்மாக்களுடைய நல்ல நோக்கம் இந்த சமுதாயத்துக்கும் மாணவங்களுக்குமான தேவையை நிறைவேற்றும் புதுமையான திரைக்கதையோட இந்த படம் பயணிக்குதுன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் பழனிவேல். ஆர் சுந்தரராஜன், வைஜி மகேந்திரன், பாய்ஸ் ராஜன், பாலா சிங், கராத்தே ராஜே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஜான் பீட்டர் இசையமைக்க ஒளிப்பதிவு செய்கிறாரு எஸ் பார்த்திபன். எடிட்டிங்க ராஜ்குமார் கையால கலையை மாரியப்பன் கவனிச்சிருக்காரு. பவர் ஃபாஸ்டின் சண்டை பயிற்சியிலையும் ரமேஷ் கமல் நடன அமைப்புலையும் பரபரன்னு உருவாகி இருக்குது சாயா. கதை திரைக்கதை இயக்கம் செய்வதோட மட்டும் இல்லாம பாடல்களையும் எழுதியிருக்காரு விஎஸ் பழனிவேல். பெரம்பூர்ல உள்ள பச்சைமலை பகுதியில சென்னை சுற்று வட்டார பகுதியில படமாக்கப்பட்டுள்ளது தான் சாயா.